புரணி பேசுறத ரசிக்கிற கூட்டம் ஆயிடுச்சு. பிக் பாஸ்ல என்ன நடக்குது? புரணி பேசுறாங்க, டிஜிட்டல் புரணிங்க. பல 100 கோடியை செலவழித்து செட்டு போட்டு அரங்கம் போட்டு உள்ளே உட்காந்துட்டு புரணி. நான் வந்து அந்த பொண்ணை வந்து லைக் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து அது லைக் பண்ணல, ஐ ஃபீல் கில்ட்டி பட் ஐ டோன்ட் நோ. கருமா இதே குடும்பமாக உட்காந்து இந்த புரணியை பார்த்துக்கிட்டு. இது ஒரு கேவலம் அல்ல? அடுத்த முதுகுல அழுக்க உருட்டி திங்கிறது உங்களுக்கு அப்பமா அசிங்கம் அல்ல? இது கேவலம் அல்ல? இது ஒரு இது எந்த மனநிலையில் தள்ளிட்டான் பாருங்க. மன நோயாளிகளாக என் மக்கள் மாறிக்கொண்டிருக்கான். அதுதான் கன்ஃபியூசியஸ் சொல்றான்ல. கன்ஃபியூசியஸ் என்ன சொல்றான்? தன் குற்றம் பிறர் குற்றம் காண்கிறவன் அரை மனிதன், தன் குற்றம் காண்கிறவனே முழு மனிதன் என்று சொல்றான். அந்த கன்ஃபியூசியஸ் சாக்ரட்டிஸுக்கு முன்னாடி பிறந்த எங்க தாத்தன் வள்ளுவன் என்ன சொல்றான்? ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்குன்ட்டான். டேய், முதல்ல நீ யாருன்னு பாடுற. ஓ அழுக்க நல்லா தேய்ச்சி குளிடா அயோக்கிய பையில. அடுத்த முதுகுல அழுக்கு இருக்குன்னு சொல்றது அப்புறம். இது ஒரு கேடுகட்ட ஒரு நிலை. இது தற்சோர்வு. இதெல்லாம் ஆகிறதா? என்னை ஒருத்தர் ரொம்ப புதுசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டான். தோக்க போறோம் என்று தெரிந்து நீங்கள் இதற்கு போட்டியிடுகிறீர்கள். நான் கேட்டேன், நீ சாக போறேன்னு தெரியுதுல எதுக்கு சாப்பிடுகிறாய்? எல்லாரும் தான் சாக போறீல்ல, எதுக்கு தினம் குளிக்கிறிய சாப்பிடுறிய அப்புறம் எல்லா வேலையும் பார்க்குறீங்க? எப்படியும் சாக போறிய. ஒருத்தன் தற்கொலை செய்ய போனான், தண்டவாளத்தில் தலையை வச்சிட்டான். தொடர் வண்டி வர ட்ரெயின் வர நேரம் ஆகுது. ஆள் உயரத்துக்கு ஒரு கேரியர் வச்சிருக்கான், உணவு கட்டி. என்ன அது ஒரு பெருசு கட்டி வச்சிருக்கான்னு. இல்லை ஒரு வேளை ட்ரெயின் வர நேரம் ஆயிடுச்சுன்னா பசிக்கும்லன்னு. ஏடா நாயை, நீ தான் சாய போறீல்லடா, அப்புறம் பசிக்குமா? அந்த கதை தான் இவங்க கேள்வி எல்லாமே. ஒரு விரக்தி. சூப்பர் சிங்கரில் இவர்களுக்கு ஓட்டு போடுங்கள், இந்த பாடகர் பாட வேண்டும் என்றாலும் 60 லட்சம் பேர் போடுறான். ஆனால் எனக்கு 20 லட்சம் பேர் கூட போடல. நான் கேட்டேன், பாட்டுக்காக போட்டவே இந்த நாட்டுக்காக ஒரு தடவை எனக்கு ஒரு போட்டு விடுங்கடா அப்படின்னு. அது சீமான் எல்லாம் சரிதான். ஆனால் அது சொல்றது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர்கிட்ட இருந்தாலும் சில கொள்கைகளை நம்ம என்ன முதல்ல இங்க வா, என்ன உன் கொள்கை சொல்லு, அதில் என்ன என்கிட்ட நீ மாறுபடுற அது சொல்லு. என்னடா உன் கொள்கை? சின்ன சின்ன கருத்து வேறுபாடு. உன் கருத்து என்னப்பா? கருத்து சொல்லு, நான் வேறுபடுறேன்னா உடன்படுறான்னு பார்ப்போம். ஒண்ணுமே கிடையாது. ஒரு பேச்சுக்கு அப்படி பேசுறது, சும்மா பேசுறது. இது ஒரு நோய். இது ஒரு நோய். இதில் ஆகுமா? திமுகவெல்லாம் வீழ்த்த முடியுமா? அதிமுகலாம் வீழ்த்த முடியுமா? கொடுமை. இதுதான் ஜோசப் ஸ்டாலின் சொல்றான். ஏன்னா ஸ்டாலின்னா இவரை நினைச்சுக்கிடுவேன் நீ, அதனால நான் சொல்றேன். ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் என்ன சொல்றான்? வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான். இது அற்ப பதர்களின் கூட்டம். நீ போய் ஒருத்தன் வீடியோவில் பதிவு பண்ணி விடுறான் யூடியூப்ல, வாழ்க்கையில் முன்னேற 4 விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதை கடைபிடித்து நான் பெரிய அளவிற்கு முன்னேறி இருக்கிறேன். அவன் வெள்ளையாக வேறு இருந்தால் மீசைஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வச்சுருந்தானே, ஏதோ சோசியக்காரம்பர் கிட்ட நல்ல காரியம் ஏதோ கண்டுபிடிச்சி சொல்லாமல் இருக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். நான் ரொம்ப ஆர்வமாக கேட்குறேன். சொல்கிறேன், அதில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு 4 விஷயம் அதை நான் கடைப்பிடிச்சு தான் முன்னேறி இருக்கேன். எல்லாரும் வாழ்க்கையில் கட்டாயமாக கடைப்பிடிங்க. அது என்னென்னா மான, ரோசம், சூடு, சொரணை. இதை நாளையும் நீங்கள் இழந்துடணும், மறந்துடணும். அது இல்லைன்னா நீங்கள் நல்லா முன்னேறி பெரிய ஆளாக வந்துடலாம். இது 4 இல்லாதான் இந்த திமுக அதிமுக பூரா சுற்றிட்டு இருக்காம பாருங்க. மான, ரோசம், சூடு, சொரணை. தலைவர்களே அடிமையாக இருக்கிறான். ஒரு படிக்காத ஒருத்தன், ஒரு கருகருன்னு இருந்த ஒரு கிழவன் நாற்காலியில் கால் மேலே கால் விட்டு இப்படி உட்காந்துருக்கான். நாட்டின் பிரதமர் இந்திரா காந்தி, இன்னொரு பிரதமர் மொரார்ஜி தேசாய் 2 பேரும் நின்று கும்பிடுறாங்க. நம்ம தாத்தன் காமராஜர், அவன் தலைவன். நேரு நடந்து வர்றாரு, கூட பிறங்கை கட்டி அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு பேசிட்டு. ஒரு தம்பி கீழே பதிவு போடுறான். என்ன போடுறான் தெரியுமில்ல? நேர்மையாக உண்மையாக நம் பணியை செய்தால் எவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எவனுக்கும் தலைவணங்க வேண்டியதில்லை. கீழே போடுறான், பாரா நம்ம ஆளு நடையன், எதை பற்றியும் கவலைப்படாம நடந்து வந்துட்டு இருக்காரு நேரு கூட. இன்னைக்கெல்லாம் மோடி அங்கே வரும்போது இங்கே டவுசரில் போயிடுது.
கேவலம். இப்படி கும்புறா, இதுக்கு மேல வளைய முடியாது. முதுகெலும்பு ஒடிஞ்சிரும் பொழுது. தமிழனுக்கு மானம், வீரம், அறம், இது மூன்றும் தான் உயிர். அறத்தை காக்க வீரம், மானம், இது மூன்றும் தான் தமிழன் உயிர். இது மூணை இழந்துட்டு எதுக்கு வாழணும்? எதுக்கு வாழணும்? அப்படி இந்த பணத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்து விடலாம் என்பது எவ்வளவு பெரிய வைத்து கருத்தனம். மம்முடிதா பாருங்க, மிகப்பெரிய பணக்காரன் அரைக்கில் போய் பணத்தையும் தங்கத்தையும் சரியா இருக்கான்னு பார்த்து வரும்னு திறந்துட்டு உள்ள போறான். அரை நிறைய பணமும் தங்கமும் கொட்டி கிடக்கு. இந்த படத்தை தம்பி எல்லாம் வலைவெளியில் வந்தது பார்த்துருக்கலாம். கதவை உள்ள சாத்திட்டு போனார்ல, திருப்பி திறக்க முடியல, ஏதோ தவறாயிருச்சு, சிக்கிக்கிட்டாரு. குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட சோறு இல்லை, சுற்றி வெறும் பணம், வெறும் தங்கம். சாகும்போது எழுதி வச்சுட்டு போகிறேன், பணம் இருந்தாலும் தங்கம் இருந்தாலும்டா, தண்ணியிலனா சோறு இல்லை, வாழ முடியாதுடா அப்படின்னு செத்து போனான். செத்து போனான். ரொம்ப நாளாக முதலாளியை காணாமேன்னு தேடி தேடி கதவை உடச்சி உள்ளே போனால் பிணமா அழுகி கிடக்கிறான். இதுதான் இங்கே பல பேருக்கு நடக்க போகுது. ஆவ பணம் பணம் பணம்னு சொன்ன ஜெயலலிதா எப்படி செத்தம்னே தெரியாமல் செத்து போயிட்டார். கடைசி 2 ஆண்டுகளில் ஐயா கருணாநிதிக்கு என்ன நடக்குது நம்மளை சுற்றின்னு தெரியாமே இறந்து போயிட்டார். கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. வீட்டை புல்டோசர் வச்சு இடிச்சிட்டானா செத்து போயிருவில்ல. போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபத்துக்குரியவை என்கிறான் மார்க்சியங்கார்கி. போர்க்குணம் புழு இருக்குல்ல, எலும்பு நரம்பு இல்லாத புழு, அதை அடிங்க, வெடிச்சு துடிச்சு அப்படியே போராடும். புழு அடிச்சு பாரு, புழு போராடும். பூனை கதவை சாத்திக்கிட்டு உள்ள விட்டு அடிச்சு என்றால் பூனை புலியாக மாறி பாயும். புழு போராடுது, பூனை புலியாக மாறுது. நானும் நீயும் என்று மாறுவது என்பதை எண்ணி பார்க்கணும். தவறுன்னு தெரிஞ்சிருச்சுல. தோல்விக்கு 2 காரணங்கள் தாங்கிறாரு பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ண பரமாத்மா. என்ன சொல்றாரு? யோசிக்காமல் செய்வது, இன்னொன்று யோசித்த பிறகு செய்யாமல் இருக்கிறது. இது 2 தாண்டா காரணம்னு. சரி என்று பிறகு அதை செய்யாமல் இருப்பதும் தோல்விக்கு காரணம். அது ஒரு கோழைத்தனம்ங்கிறார் சீன ஞானி கன்ஃபியூசியஸ். ஆனால் நமது பாட்டன் வள்ளுவ பெருமகனார் எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணும் என்பது இழுக்குன்ட்டாரு. எதுக்கும் குறைஞ்சவன்ல நம்மால் பாடாத எதுவும் ஒன்றும் இல்லை, எல்லாம் பாடிட்டார். ஆனால் படிக்கத்தான் தமிழனுக்கு நேரம் இல்லை, ரொம்ப பிஸி. இவனுக்கு நல்லது எதுவுமே இந்த கடையில் வாழைப்பழம் தொங்குது பாருங்க, வாங்கி சாப்பிட மாட்டான். ஆனால் உள்ளே மறைச்சி வச்சுருப்பாங்க, சிகரெட்டு கொடுங்கன்னு வாங்கி பிடிப்பேன். இந்த வாழைப்பழம் தலைகளாக தொங்குற மாதிரி நாங்கள் வீதியில் தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஐயா நல்லா இருப்பியா, எங்கள் பேச்சை கேளுங்கய்யா, ஒரு தடவை ஓட்டு போட்டு விடுங்கய்யா ஐயா. இது ஒரு கேவலம். பணம் கொடுத்து வாக்கை பறிக்கிறார்கள், வாங்குகிறார்கள், தொடர்ச்சியாக ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் எப்படி உங்களால் ஆதரிக்க முடியுது? எதுக்கு உங்க கல்வி? எதுக்கு உங்களுக்கு அறிவு? உங்களுக்கு இறை அச்சம்னு ஒன்று இருந்தா நீங்க இவங்களை அண்ட விடலாமா? தெருவுக்குள்ள நுழைய விடலாமா? இந்த அயோக்கியங்களை இவன் திருடன்னு தெரியுது, எப்படி அனுமதிக்கிறீங்க? ஏன்ட்ட கேட்பான், உனக்கு எப்படி காசு வருதுன்னு. என்னமோ நான் கோடி கோடியாக கொட்டி தேர்தலை சந்திக்கிற மாதிரியும் ஓட்டுக்கு 2000 3000 கொடுக்கணும், கொடுக்குறவனுக்கு எப்படி காசு வருதுன்னு எவன் கேட்கறது இல்லை. உண்டியில் குளிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எப்படி காசு வருது? எங்கிருந்து பணம் வருது? உங்க அம்மா அப்பா தான்டா எங்களுக்கு கொடுத்து விடுறாங்க. ஒரு பரதேசி கூட்டம் உட்கார்ந்துக்கிட்டு எதையாவது கிளப்பி விட்டு எதையாவது பேசிக்கிட்டு ஏமாத்தி, அதுல இன்னும் ரொம்ப அறிவா பேசுறது. யாரு காசு? நம்ம காசு தானே. பெரிய சிந்தனை சாக்ரட்டிஸ், அறிஞர் பெர்னாட்ஸா சிந்திச்சிட்டாரு. உன் காசு அப்ப ஒன்ட்ட இல்லாம அவன்கிட்ட எப்படா போச்சு? உன் காசு தான், உன் காசு தான், அது ஒன்ட்ட இல்லாம அவன்கிட்ட எப்படி போச்சு? பதில் இல்லை. இதுக்கு பேர் தான் ஐயா சுரண்டல். பெரிய கட்சினா தனிச்சு போட்டிவிடணும்ல ஐயா ஸ்டாலின். நான் வீரன்னா யாரு? போய நீ போய வாடா வாடா அப்படின்னு போகணும்ல. நீ அடிக்க வர எல்லாரும் ஓடியான்னா நான் வீரன் இல்ல. அது ஊர்ல சொல்லுவாங்க, புலி வருது எல்லாரும் ஓடியாங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், என் மேல ஏறி படுங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இவங்க பண்றது கூட்டணி. பிஜேபி பெரிய இந்திய கட்சி, நாட்டே ஆள்ற கட்சி. தனிச்சு போட்டிடுங்க, நாம் தமிழர் கட்சியை விட 1 வாக்கு அதிகம் பண்ணுங்க, நாங்க கட்சியை கலைச்சிடறோம்.
திமுக தனிச்சு போட்டிடுவோம், ஐயா ஸ்டாலினும் நாங்களும் வாங்க போட்டிடுவோம். இல்லை ஐயா எடப்பாடி அதிமுகவும் நாங்களும் பெரிய கட்சி வாங்க போட்டிடுவோம். மக்களை நம்பல கூட்டணி, தனித்து தன் வலிமையை நம்பி தன் இன மக்களை நம்பி நிற்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தோற்று போன என்ன? தவறான வழியில் பெறுகிற வெற்றியை விட நேர்மையான வழியில் பெறுகிற தோல்வி மேலானதுங்கிறான். ஆனால் பாருங்கள், தொலைக்காட்சியில் அவர் முந்துகிறார், அவர் கொஞ்சம் சற்று பின்தங்குகிறார். காசு அதிகமாக கொடுத்தவன் ஆளுங்கட்சி, கொஞ்சம் குறைவாக கொடுத்தவன் எதிர்கட்சி. எல்லாருக்கும் தெரியுது காசு கொடுத்து வெல்றாங்கன்னு. அவங்களை விமர்சிக்கிறது இல்லை. இப்படி ஒரு வெற்றி உங்களுக்கு தேவையா என்ற கேள்வியை எழுப்புறது இல்லை. அறிவிற் சிறந்த பெருமக்கள், கற்றறிந்த இளையோர்கள், உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்து உற்று பார்க்கிறவர்கள், இந்த நாடு இன்னும் ஒரு சோமாலியாக, எத்தியோப்பியாவாக, நைஜீரியாவாக, வெனிசுலாவாக மாறுவதற்கு முன்பு இதை காப்பாற்றுவதற்கு கடமையாற்ற நீங்கள் வர வேண்டும். எது ரொம்ப வலியை தரும் தெரியுமில்ல? உலகத்திலே மிக கொடுமையான வேதனை, மிக கொடுமையான வலியை தரக்கூடிய ஒன்று எதுன்னா, எந்த மக்களுக்காக எல்லாவற்றையும் இழந்து நின்று போராடுகிறோமோ அந்த மக்களாலேயே விமர்சிக்கப்படுவதும் வீழ்த்தப்படுவதும் தான் மிகப்பெரிய வலி, மிகப்பெரிய கொடுமை. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பிள்ளைகள் ஓடி வந்து நிற்கிறான். அவங்க எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு ஆண்டு அனுபவிச்சுட்டு எத்தனை ஆயிரம் கோடி வச்சிருக்காங்கன்னு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நாம இறந்து போயிடுவோம். அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க. எல்லாமே தெரியுது உங்களுக்கு. ஆனா சரி செய்யணுங்கிற என்ன வரல. பேசுறது என்ன, எவனுமே சரி கிடையாதுங்க சொல்றதுனால இவர் சரியானவர் போல இவர் நினைச்சுக்கிறது. எவனுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை என்று எவன் பேசுகிறானோ அவன் தாண்டா ஆக சரியில்லை. ஆக சரி சரியில்லை தெரியுது இல்ல, நீ சரியானவன் தானே, இவன் சரி செய்யி. சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுவற்றிலும் எழுதி கிடக்கிறது. இறங்கி கூட்டுவது யார் என்பதுதான் பிரச்சனை. அது எழுதுற நேரத்துக்கு இறங்கி ஒருத்தன் கூட்டியிருந்தானா தெரு சுத்தமாயிருக்கும். அவனவன் தெருவை அவனவன் சுத்தப்படுத்தி இருந்தால் தேசம் சுத்தமாயிருக்கும். தூய்மை இந்தியா, கிளீன் இந்தியா திட்டம் தேவைப்பட்டிருக்காது. இப்ப கிளீன் இந்தியா அறிவிச்சுட்டு அவர் எங்க போயிட்டாரு? நாட்டுக்குள்ளே இல்லை, காட்டுக்குள்ள போய் சுத்தி திரிறார். ஐயோ அப்பா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, சொல்றதுக்கு இல்லை. என்னையேன்னு ஒரு சட்டத்தை போட்டு என்னையை தான் குறி வச்சுட்டு இருக்காங்க. தமிழ் அமைப்புகள்னா ஒரு அமைப்பு நாங்க தானே இருக்கோம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிச்சு போடுது? இஸ்லாமியரை தூக்குவான், சீமான தூக்குவான், நிம்மதியா இருக்கலாம், எதிர்க்க ஆள் இல்லை இல்லை. ஆனா வெளியில வந்து இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் கூப்பிடுறது, ஜமாத்துகளை சந்திக்கிறது, நாங்க தான் பாதுகாவலர்கள், நாங்க தான் பாதுகாவலர்கள். 22 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருக்கிறானே, கோவை குண்டுடி பிள்ளை, சம்பந்தம் இல்லாத பிள்ளைகள் எல்லாம். ஒரு தங்கச்சியில இந்த 10 ஆண்டுக்கு மேல தண்டனை பெற்ற எல்லா சிறை கைதிகளையும், சிறைவாசிகளையும் விடுதலை செய்யணும்னு போராட்டம். அதுல போய் நான் பங்கேற்று பேசினேன். எல்லா பிரச்சனைக்கும் அவங்களுக்கு உயிரா நின்று நான் போராடுவேன். ஆனா ஒருத்தர் எனக்கு ஓட்டு போறது இல்லை. ஏன்னா அவரு திமுக, அது பழகிருச்சு. இது ஒரு கொடிய நோய், இது ஒரு கொடிய நோய். இனிமேலாவது நான் என் ஆத்தாள், அப்பன், பெரியப்பன், சித்தப்பனை நம்பி இந்த வேலையை செய்யல. நீங்க போடவும் வேணாம் எனக்கு ஓட்டு. என் தம்பி தங்கச்சி எனக்கு போடுவான், நீ போட வேண்டாம். நான் பலமுறை சொல்லிட்டேனே, நான் பலமுறை. என் தங்கச்சிக்கு பாருங்க 18 வயசு மகளை குட்டிடுது, என் கையை பிடிச்சிட்டு அழுகுது. இந்த குழந்தை பிறந்த 6 மாசத்துல அவர் உள்ள போனாருன்னா 18 வயசாயிருச்சண்ணா பிள்ளைக்கு, கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னா அப்பா எங்கன்னு கேட்பாங்கண்ணா, அவர் கூட நிற்கணுமண்ணா, அதுக்குள்ளே வெளியில் கொண்டு வான்னு. என்கிட்ட அதிகாரம் இல்லையே தங்கச்சி, வந்துச்சுன்னா முதல் வேலை திறந்துருவேன் கதவை. இதே கருணாநிதி அவர்கள், இதே கருணாநிதி ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் என்று முரசொலி எழுதுனது இருக்குது. மறுக்க சொல்லுங்க. இவங்க பதவி பணம்னா என்னத்தையும் செய்வாங்க.
நீங்கள் இவங்களை நம்பிக்கிட்டு நிற்கிறீங்க. நாங்கள் இங்கே பாருங்கள், இப்தாருக்கு தொப்பி அணிஞ்சு கஞ்சி குடிக்க வந்தவன் இல்லை நான். எனக்கு நிறைய மாமச்சா இருக்கான் இஸ்லாத்தில். எவன் கூப்பிட நான் அவன் மச்சா அனுப்பிவிடு, வீட்டில் வந்து சாப்பிட்டுக்குருவேன். அவங்க மாதிரி வேஷம் போட முடியாது. ஜெயலலிதா கூட தொப்பியை போட்டு கஞ்சி குடிக்குது. விஜயகாந்த் தொப்பியை போட்டு கஞ்சி குடிக்கிறாரு, ஸ்டாலின் குடிக்கிறாரு, எல்லாரும் குடிக்கிறான். ஆனால் அந்த ஒரு நாளோட முடிஞ்சது. ஒரு நாள் முஸ்லீம் முடிஞ்சிருது. நான் என்ன என் உறவுகள்கிட்ட சொன்னேன்னா, நான் உன் உணவுக்கானவன் அல்ல, நான் உன் உணர்வுக்கானவன், உன் உரிமைக்கானவன், உனக்கு உயிரானவன். நீ நம்புனா நம்பு, நம்பலைன்னா போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பாரு, நீ ஓட்டு போடல, எனக்கு என்ன நட்டம்? 2000 கோடியை முதலீடு செஞ்சுட்டானா? இல்லை எங்கள் ஆத்தால பேச்ச சொத்தப்புறா வித்துட்டானா? வீட்டு அடமான சொன்ன ஒன்றும் கிடையாது ராஜா. தெம்பு இருக்கிற வரை கத்துவேன், முடியலன்னா படுத்துருவேன், அவ்வளோதான். நீ கேட்டா கேளு, கேட்கலன்னா போ, போட்டா போடு, போடலன்னா போ. நட்டம் எனக்கு இல்லை ராஜா, உனக்கு தான். என்னை வெல்ல வச்சீங்கன்னா நீ வாழுவ, இல்லைன்னா செத்து போவ, உன்னை கொன்றுவான். இந்த சட்டசபையில் முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று ஒரு விவாதம் நடத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? இல்லை. என்ஐஏங்கிற இந்த நேஷனல் புலனாய்வு முகமையை, அந்த அமைப்பை எதிர்த்து பேசப்பட்டிருக்கா? இல்லை. ஏன்னா அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஹைட்ரோ கார்பனுக்கு எதிர்த்து எடப்பாடி போராட போறாரா? ஸ்டாலின் போராட போறாரா? கையெழுத்து போட்டு கொண்டு வந்ததை இவர்கள் தான். ஹைட்ரோ கார்பன் கையெழுத்தாகிறது, ஸ்டாலின் கையெழுத்து போடுகிறார் என்பது ஜெயலலிதாவுக்கு தெரியாதா? தெரியும். வலிமைமிக்க எதிர்க்கட்சி. அப்பா முதல்வர், மகன் துணை முதல்வர், இவர்கள் தான் கையெழுத்திட்டார்கள். என் நிலத்தை நாசமாக்குற நச்சு திட்டத்திற்கு வலிமைமிக்க எதிர்க்கட்சி அம்மையார் ஜெயலலிதா. கேட்டது உண்டா? இல்லை. கூட்டு திருடர்கள். அன்பிற்குரிய மக்களே, கூட்டு திருடர்கள். சான்று வேணுமா? இந்திய நாட்டில் எத்தனை முதலமைச்சர்கள்? எவன் சாராய ஆலையின் சொந்தக்காரன்? நீங்கெல்லாம் முதலமைச்சரா தேர்வு செஞ்சு வச்சிருக்கீங்க, சாராய ஆலையின் அதிபர்களை தேர்வு செஞ்சு வச்சிருக்கீங்க. 2 பேருமே சாராயம் காய்ச்சிற தொழிற்சாலை வச்சிருக்கிறாங்க. அம்மையார் அதிமுக வந்தாலும் திமுக ஆலையிலிருந்து சரக்கு எடுத்து விற்பார்கள் டாஸ்மார்க்கில். திமுக ஐயா ஸ்டாலின் ஒருவேளை நாளைக்கு வந்தாலும் கூட அங்கிருந்து வரப்போறது இல்லை, நம்ம விட போறதும் இல்லை, அது வேற. வந்தால் அதிமுக சரக்கு ஓடும். அதனால என்ன இருக்கு? ஏமாற்று. 2 வெவ்வேறு கட்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களை நம்பி நான் என்ன பண்றது? பிஜேபியும் காங்கிரஸும் வெவ்வேறு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. 2 கர்மமும் ஒரே கர்மம் தான். திமுக அதிமுக வெவ்வேறு கிடையாது, வெவ்வேறு கிடையாது. பாபர் மசூதை இடிச்சது யாரு? ஆர்எஸ்எஸ் பிஜேபி. இடிக்க அனுமதிச்சது யாரு? காங்கிரஸ். தட்ஸ் ஆல். 2 பேரும் ஒண்ணுதான், 2 பேரும் ஒண்ணுதான்.